நாளைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் காசாவிலிருந்து ஒரு நாளைக்கு 10,000 பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான புதிய திட்டம். கத்தாரிலே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளும் தோல்வியை நோக்கி நகர்கின்றனவா? காசாவை மீள புனரமைக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக பல பில்லியன் டாலர்களை லாபமாக அடைந்து கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கும் எகிப்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே கைகூலி அப்பாஸின் PA படைகள் மேற்கொண்டு வரும் உச்ச தாக்குதல்கள். ரஷ்யா உக்ரைன் போரை டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு ஆட்டத்தினை கலைப்பதற்கு முயற்சி செய்கின்றார் என்பது தொடர்பாக ஒரு தனியான காணொலி ஒன்றினை இன்சைட் உலகம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அந்த காணொலியை பார்வையிடுவதன் மூலமாக ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பான டொனால்ட் ட்ரம்பின் தற்போதைய நிலைப்பாடுகளை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் குறித்த காணொலியின் லிங்கினை கீழே பதிவிட்டுள்ளேன். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வந்திருந்தார்கள். மேலும் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களின் இந்த ஆர்ப்பாட்டங்களின் விளைவாக அமெரிக்காவின் மிக முக்கியமான பல்கலைக்கழகமான கொலம்பியா பல்கலைக்கழகமானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகளையும் முறித்துக் கொண்டது. மேலும் கொலம்பியா பல்கலைக்கழகம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முதலீடுகளையும் திரும்ப பெற்றிருந்தது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த முடிவை தொடர்ந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகளவான பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகளை முறித்துக் கொண்டார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே தங்களுடைய முதலீடுகளையும் முழுமையாக திரும்ப பெற்றார்கள். இது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய தாக்கத்தினையும் ஏற்படுத்தி இருந்தது. எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் பழிவாங்குதல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு களமிறங்கியுள்ளார்கள். ஆரம்பமாக கொலம்பியா பல்கலைக்கழகத்திற்கான பல்வேறுபட்ட முதலீடுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தியுள்ளார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கான முதலீடுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக நிறுத்தியுள்ளார். இதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு உறவுகளை முறித்துக் கொண்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலிருந்து முதலீடுகளை திரும்ப பெற்ற பல்கலைக்கழகங்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தடைகளை விதிக்க போவதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்திலே பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஒழுங்குபடுத்திய கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் மிக முக்கியமான மாணவ தலைவர்களில் ஒருவரான மஹமூத் கலீல் என்கின்ற பல்கலைக்கழக மாணவ தலைவரையும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் கைது செய்துள்ளார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் வழிநடத்தியதற்காகவே இவரை கைது செய்திருப்பதாகவும் அமெரிக்காவின் அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் இவருடைய கைது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ் தளத்திலே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மஹமூத் கலீல் கைது செய்யப்பட்டுள்ளார். இது ஆரம்பம் மாத்திரமே. பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய பல்கலைக்கழக மாணவர்கள் அமெரிக்காவில் இருந்தே வெளியேற்றப்படுவார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ் தளத்திலே தெரிவித்துள்ளார். அத்தோடு மஹமூத் கலீல் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவின் நீதிமன்றத்திற்கு முன்னால் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகளையும் விடுத்து ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் இனிவரக்கூடிய நாட்களில் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரையும் முழுமையாக அமெரிக்காவை விட்டு வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்றைய தினம் அமெரிக்காவின் பங்குச் சந்தையிலே மிகப்பெரிய இழப்பு ஒன்று ஏற்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 1.7 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவில் அமெரிக்காவின் பங்குச் சந்தையில் இருந்து முழுமையாக அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த இழப்பானது அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் சவுதி அரேபியாவிலே அமெரிக்க பிரதிநிதிகளுக்கும் ரஷ்யாவினுடைய பிரதிநிதிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கு முன்பு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களை சந்தித்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது காசாவினுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலின் போது காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பின் நிலைப்பாட்டினை முகமது பின் சல்மான் வரவேற்றுள்ளார். காசாவின் எதிர்காலத்தினை கட்டியெழுப்புவதற்காகவும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கான சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் காசாவில் இருந்து ஹமாஸ் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என முகமது பின் சல்மான் அவர்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காசாவில் இருந்து ஹமாஸை வெளியேற்றுவதற்காக காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை நீக்குவதற்காக எல்லாவிதமான அழுத்தங்களையும் உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக மார்க்கோ ரூபியோவிடம் சவுதி இளவரசர் உறுதியளித்திருப்பதாக CNN ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது.
காசா தொடர்பான எகிப்தினுடைய திட்டத்தின் மூலமாக அதிகளவான பொருளாதார லாபங்களை அடைந்து கொள்வதற்கு எகிப்து திட்டமிட்டிருப்பதாக மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் அவர்களுடைய ஆய்வறிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். அதாவது காசாவை புனரமைப்பதற்காகவும் காசாவை மீள கட்டமைப்பதற்காகவும் பல பில்லியன் டாலர்களை பெற்றுக் கொள்வதன் மூலமாக எகிப்து அதிகளவான லாபங்களை அடைந்து கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது. எகிப்தினுடைய திட்டத்திற்கமைவாக காசாவிலே மேற்கொள்ளப்படக்கூடிய ஒவ்வொரு வேலை திட்டங்களும் எகிப்தினுடைய கண்காணிப்புக்கு கீழேயே மேற்கொள்ளப்படும். காசாவில் இருக்கக்கூடிய இடிபாடுகளை எந்த நிறுவனம் வெளியேற்ற வேண்டும், காசாவிற்குள்ளே எந்த நிறுவனங்களின் மூலமாக புனரமைப்பு வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும், கட்டிடங்களும் வீடுகளும் எந்த நிறுவனத்தின் மூலமாக அமைக்கப்பட வேண்டும் என்பதனை எகிப்திய அரசாங்கமே தீர்மானிக்கின்றது. காசாவில் இருக்கக்கூடிய இடிபாடுகளை அகற்றுவதற்காக எகிப்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல நிறுவனங்கள் முன் வந்துள்ளன. இவ்வாறு முன்வந்திருக்கக்கூடிய நிறுவனங்களில் யார் அதிகளவான லாபத்தினை எகிப்துக்கு வழங்குகின்றார்களோ, யார் அதிகளவான கமிஷன்களை எகிப்திய அரசாங்கத்திற்கு வழங்குகின்றார்களோ அந்த நிறுவனங்களையே எகிப்திய அரசாங்கம் தெரிவு செய்ய போகின்றது. அரசாங்கங்கள் எவ்வாறு நிறுவனங்களை பயன்படுத்தி ஊழல்களை மேற்கொள்கின்றதோ அதே போன்று எகிப்திய அரசாங்கம் காசாவினுடைய வேலை திட்டங்களை பயன்படுத்தி அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடுகளில் ஊழல்களை மேற்கொள்ள போகின்றது. காசாவிலே நடைபெறக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களின் மூலமாகவும் கமிஷன்களையும் இளஞ்ச பணத்தினையும் எகிப்திய அரசாங்கம் பெற்றுக் கொள்ளப் போகின்றது. காசாவை மீள புனரமைப்பதற்காக 53 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த 53 பில்லியன் அமெரிக்க டாலர்களும் எகிப்தினுடைய வங்கிகளையே வந்தடைய போகின்றது. காசாவை மீள புனரமைப்பதற்காக சர்வதேச நாடுகள் வழங்கக்கூடிய அனைத்து உதவிகளும், அரபு நாடுகள் வழங்கக்கூடிய அனைத்து உதவிகளும் எகிப்தினுடைய வங்கிகளையே வந்தடைய போகின்றது. இவ்வாறு பல பில்லியன் டாலர்கள் எகிப்தினுடைய வங்கிகளை வந்தடைவது எகிப்தினுடைய பொருளாதாரத்தை பலமாக்குவது மாத்திரமல்லாமல் இதனை ஒரு மூலதனமாக பயன்படுத்தி எகிப்திய அரசாங்கம் அதிகளவான லாபத்தினையும் அடைந்து கொள்ள முடியும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவை புனரமைக்கக்கூடிய திட்டத்தினை பயன்படுத்தி பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக்கொண்டு எகிப்து ஒரு மிகப்பெரிய சூதாட்டத்தை மேற்கொள்ள போகின்றது. பலஸ்தீனிய மக்களுடைய தேவைகளை பயன்படுத்தி எகிப்து பொருளாதார லாபங்களை அடைந்து கொள்ள முயற்சி செய்கின்றது. காசாவிலே யுத்தம் நடைபெறும் சந்தர்ப்பத்திலும் எகிப்திய அரசாங்கம் அதிகளவான நன்மைகளை பெற்றுக் கொண்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபா கடவை பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதன் மூலமாக அதிகளவான லாபத்தினை எகிப்திய அரசாங்கமே அடைந்து கொண்டது. மேலும் எகிப்திய வியாபாரிகளும் அதிகளவான லாபங்களை அடைந்து கொண்டார்கள். ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டதற்கு பிறகு அதிக விலையிலே காசாவிற்குள் பொருட்களை விற்பனை செய்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய உதவியை பயன்படுத்தி இவ்வாறு அதிக விலையில் காசாவிற்குள்ளே பொருட்களை விற்பனை செய்து அதிகளவான லாபங்களையும் எகிப்திய அரசாங்கம் பெற்றுக் கொண்டது. இவ்வாறு குறித்த பிரதேசத்தில் எகிப்தினுடைய சூதாட்டங்கள் தொடர்கின்றன. எனவே எகிப்தினுடைய இந்த சூதாட்டத்தின் விரிவாக்கமாகத்தான் தற்போதைய காசா தொடர்பான புனரமைப்பு திட்டங்கள் அமைந்திருப்பதாகவும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை போன்று கைகூலி அப்பாஸினுடைய PA படைகளும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கைகூலி அப்பாஸின் PA படைகளுக்கான சம்பள உயர்வையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 2வது தடவையாக வழங்கியிருந்தது. மேலும் கைகூலி அப்பாஸின் PA படைகளுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுத உதவிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த வாரம் முழுமையாக வழங்கியிருந்தது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைகூலி அப்பாஸின் PA படைகளை பயன்படுத்தி வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசத்திலே தாக்குதல்களையும் வீரியப்படுத்தியுள்ளது. தற்போது வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின், டுல்கராம், டூபாஸ் மற்றும் நப்லஸ் ஆகிய பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒரு பகுதியினூடாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இன்னும் ஒரு பகுதியினூடாக கைகூலி அப்பாஸின் PA படைகள் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் கைகூலி அப்பாஸின் PA படைகளும் பலஸ்தீனிய போராளிகளை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். நேற்றிரவு ஜெனினின் மேற்கு பிரதேசத்திலே PA படைகள் பலஸ்தீனிய போராளிகளை சுற்றி வளைத்திருந்தார்கள். இதன்போது மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களில் ஜெனின் படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதி அப்துல் ரஹ்மான் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைகூலி அப்பாஸின் PA படைகள் குறித்த பிரதேசத்திலே 3 பலஸ்தீனிய போராளிகளையும் கைது செய்துள்ளது. அதே போன்று நப்லஸ் பிரதேசத்திலே கைகூலி அப்பாஸின் PA படைகள் மேற்கொண்ட தாக்குதல்களில் 2 பலஸ்தீனிய போராளிகள் படுகாயமடைந்துள்ளார்கள். இவ்வாறு படுகாயமடைந்த பலஸ்தீனிய போராளிகள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகு கைகூலி அப்பாஸின் PA படைகள் அவர்களை கைது செய்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் ஒப்படைத்துள்ளது. ஒவ்வொரு நாளும் கைகூலி அப்பாஸினுடைய PA படைகள் பலஸ்தீனிய போராளிகளையும் பலஸ்தீனிய நபர்களையும் கைது செய்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் ஒப்படைத்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு ஒப்பந்தத்தின் மூலமாக விடுதலை செய்யப்பட்ட 2 பலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மீண்டும் கைது செய்துள்ளது. மேலும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்துள்ளது. அத்தோடு நேற்றைய தினம் கல்கிலியா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 40க்கும் அதிகமான பலஸ்தீனிய இளைஞர்களையும் முதியவர்களையும் கைது செய்திருந்தது. இவை தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் நப்லஸ் மற்றும் டூபாஸ் ஆகிய பிரதேசங்களிலே இன்று காலை 10க்கும் அதிகமான பலஸ்தீனிய இளைஞர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைது செய்துள்ளது.
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நேற்று மாலை மத்திய காசாவினுடைய புரூஜி பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதல்களில் 6 பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலும் கான்யூனிஸின் அபசன் காபிரா பிரதேசத்திலும் வடக்கு காசாவின் பெய்ட் ஹனூன் மற்றும் பெய்ட் லாஹியா எல்லை பிரதேசங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பீரங்கி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களினால் 15க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு காசாவுக்கான மின்சாரத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக நிறுத்தி இருப்பதனால் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கான குடிநீர் விநியோகமும் முழுமையாக தடைப்பட்டுள்ளன. மத்திய காசாவின் மேற்கு பிரதேசத்திலே உப்பு நீரை சுத்தமாக்குவதற்கான தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன. மின்சாரத்தின் மூலமாகவே இந்த தொழிற்சாலைகள் இயக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த தொழிற்சாலையின் மூலமாகவே காசாவின் வடக்கு பிரதேசத்திற்கும் காசாவின் தெற்கு பிரதேசத்திற்கும் தேவையான குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தற்போது மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருப்பதனால் உப்பு நீரை சுத்தமாக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் தற்போது காசாவிலே மிகப்பெரிய நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எரிசக்தி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய பணைய கைதிகளை ஹமாஸ் முழுமையாக விடுவிக்காத வரை காசாவில் இருக்கக்கூடியவர்கள் கடல் நீரை தான் அருந்த வேண்டும். அவர்களுடைய 3 நேர உணவாகவும் இதற்கு பிறகு கடல் நீர் தான் இருக்க போகின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான முன்மொழிவுகளையும் வரைபடங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டிருந்தன. மேலும் இவற்றிற்கான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக நேற்றைக்கு முன்தினம் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது இந்த தீர்மானத்தினுடைய சில முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதாவது இந்த திட்டத்திற்கு அமைவாக காசாவிலிருந்து ஒரு நாளைக்கு 5000 பலஸ்தீனிய மக்கள் வெளியேற்றப்படுவார்கள். இவ்வாறு ஒரு நாளைக்கு வெளியேறக்கூடிய 5000 பலஸ்தீனிய மக்களுக்கும் எவ்வாறான உதவிகளை வழங்க முடியுமோ அனைத்து உதவிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பே வழங்கும். அவர்கள் 3ஆம் தரப்பு நாட்டுக்கு செல்வதற்கான எல்லாவிதமான விசா உதவிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பே முழுமையாக வழங்கும். இவ்வாறு எல்லாவிதமான உதவிகளையும் வழங்கி ஒரு நாளைக்கு 5000 பலஸ்தீனிய மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றுவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையான திட்டங்களை வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஒரு நாளைக்கு காசாவிலிருந்து 5000 பலஸ்தீனிய மக்கள் வெளியேற்றப்பட்டால் காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் வெளியேற்றப்படுவதற்கு குறைந்தது 1 வருடமாவது எடுக்கும். இவ்வாறு ஒரு நாளைக்கு 5000 பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றி டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை எங்களுக்கு அவசரமாக நிறைவேற்ற முடியாது. எனவே ஒரு நாளைக்கு காசாவிலிருந்து 10,000 பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். தற்போது காசா முழுமையாக முற்றுகையிடப்பட்டிருப்பதனால் பலஸ்தீனிய மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதனால் இன்னும் 1-2 வாரங்களுக்குள்ளே காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் பட்டினியை தாங்க முடியாமல் தானாகவே வெளியேற முன் வருவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அதிகளவான பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். மேலும் இதன் மூலமாக நாங்கள் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை முழுமையாக நிறைவேற்ற முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அடுத்து கத்தாரிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது 1ஆம் கட்ட ஒப்பந்தத்தினை நீடிப்பதற்கான அழுத்தங்களையே இஸ்ரேலிய பிரதிநிதிகள் வழங்கி இருப்பதாகவும் 2ஆம் கட்ட ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்தவிதமான சம்மதத்தினையும் இஸ்ரேலிய பிரதிநிதிகள் வழங்கவில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சேனல் 12 ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு 1வது கட்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக நேற்றைய தினத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபாவின் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்தும் சலாதின் கிழக்கு பிரதேசத்திலிருந்தும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். ஆனால் இன்றைய பேச்சுவார்த்தைகளின் போது நாங்கள் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து வெளியேறப் போவதில்லை என்றும் சலாதின் கிழக்கு பிரதேசத்திலிருந்தும் வெளியேறப் போவதில்லை என்றும் இஸ்ரேலிய பிரதிநிதிகள் கத்தாரிய மத்தியஸ்தர்களிடம் அறிவித்துள்ளார்கள். மேலும் அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே தடவையில் ஹமாஸ் முழுமையாக விடுவிக்கும் வரை காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்கப் போவதில்லை என்றும் இஸ்ரேலிய பிரதிநிதிகள் மத்தியஸ்தரிடம் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதேபோன்று குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பாக ஹமாஸின் தலைமைகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். தற்போது நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தையானது நேர்மறையாக பாசிட்டிவாகவே நடைபெற்று வருகின்றது. இருப்பினும் ஒப்பந்தத்தினை இலகுவாக ஏற்ற முடியாது. ஒப்பந்தத்தினை ஏற்றுவதற்கு இன்னும் பல நீண்ட நாட்கள் தேவைப்படலாம் என ஹமாஸினுடைய தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே தற்போது கத்தாரிலே நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இந்த தகவல்களிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அவர்களுடைய எச்சரிக்கைகளை மீண்டும் புதுப்பித்துள்ளார்கள். காசாவுக்குள்ளே மனிதாபிமான உதவிகள் உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும். உணவுப் பொருட்களும் எரிபொருள் வண்டிகளும் காசாவிற்குள்ளே நுழைய வேண்டும். நாளைய தினத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான காலக்கெடு நிறைவடைகின்றது. இந்த காலக்கெடு நிறைவடைவதற்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிற்குள்ளே அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் அனுப்பிவிட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த காலக்கெடு முடிவடைந்ததும் நாங்கள் இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்து விடுவோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக முழுநீள போரை ஆரம்பிப்போம். செங்கடல் பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிடுவோம் என யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். எனவே நாளைய தினம் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.